Philomena Church, Mysuru. குட் மார்னிங் டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இப்போது மைசூரில் இருக்கேன். இப்போ இங்கேருந்து நான் கிளம்ப போகிறேன். இங்கேருந்து நம்ம கோவாக்கு தான் கிளம்புவோம். நான் நினச்சேன் ஊட்டியில் உடுப்பி அங்கே ஸ்டே பண்ணலான்னு. ஆனால் இப்போ அங்கே நான் ஸ்டே பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். நேராக இதுக்கு போயிடலான்னு, கோவாக்கு. பார்ப்போம், வாங்க. அப்படி முடிஞ்சுதுன்னா போயிடலாம், அப்படி இல்லாக்கட்டி உடுப்பியில் தான் ஸ்டே பண்ணுவோம். குட் மார்னிங் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜ் ரைடர் எக்ஸ்ப்ளோரரில். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். கிளம்பிட்டோம் நம்ம மைசூர்லேருந்து மேங்களூருக்கு. இப்போ நம்ம மைசூர் டு மதிக்கேரி ரோட்டில் இருக்கிறோம். மதிக்கேரி இங்கேருந்து ஒரு 110 கிலோமீட்டர் இருக்கு. ஒரு 2 hours கிட்ட காமிக்குது. இங்க காலையில வெதர் ரொம்ப சில்டா இருக்கு. ஜஸ்ட் 1 night ஸ்டே பண்ணியிருந்தோம். எனக்கு நம்ம 19th எல்லாம் கோவாக்கு இருக்கணும். அதனால தான் இப்போ சீக்கிரமா போயிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் எல்லாமே. மகாராஜா பேலஸ், ஜூ எல்லாம் நெக்ஸ்ட் ட்ரிப்ல. இப்போதுக்கு கொஞ்சம் நம்ம சீக்கிரமாக இருக்கிறோம். அதனால போகிறது நல்லது. இது மைசூர் மேங்களூரு ஹைவே. நான் அப்டேட் பண்றேன் உங்களுக்கு. தேங்க்ஸ். இப்போ வரைக்கும் ரோடு நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனால் எப்போ எந்த ரூபம் இது எடுக்க போதோ தெரியல. ஏன்னா மதிக்கேரி வரைக்கும் நல்லா இருக்கும் ரோடு. ஆனால் நம்ம ப்ராப்பர் மேங்களூரு ப்ராப்பர் நேஷனல் ஹைவேல போக மாட்டோம். மதிக்கேரி வழியா போயிடுவோம். ஏன்னா இது அப் டு மேங்களூர் வேறு ரூட்டா இருக்கு. ஆனா மதிக்கரையிலேருந்து நம்ம போனோமா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா ரூட் கிடைக்கும். ரோடெல்லாம் நல்லா இருக்கு அங்க. வாங்க நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். அப்படியே வர அப்டேட் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ரூட் பற்றியும், அப்புறம் எவ்வளோ இங்கே என்ன டோல் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, பாய், டேக் கேர். ரூட் ரொம்ப நல்லா இருக்கு. சம்மர் ரோடு இப்போ வரைக்கும். இப்போ 9:30 மணி ஆகி கொண்டு இருக்கிறது. நாலா பக்கம் மிஸ்டா இருக்கு, குளிராகவும் இருக்கு கொஞ்சம். இப்போ வரைக்கும் ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு ஜர்னி. இங்க நல்ல ரெஸ்டாரண்ட்ஸுங்க இருக்கு. அப்புறம் இங்க ஸ்ட்ரீட் ஃபுட்டும்
நல்ல கையேந்தி பவன் எல்லாம் இருக்கு. அதனால வந்து சாப்பிட்றதுக்கு எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே நல்லா வெரைட்டிஸ் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கிடைக்கிறது. மைசூர் டு மேங்களூர் ரூட் நல்லா தான் இருக்கு இப்போ வரைக்கும். பார்ப்போம். To the city of divine goddesses down this நல்ல வேலை பண்ணி அரிசி கொடுத்துச்சு. நல்ல வேலை பண்ணிச்சு. ஒரு வயிறை கொடுத்த போதில் கொஞ்சம் உதவி பண்ணிக்கணும். நம்ம கூர்க் என்ட்ரி ஆக போறோம். இதெல்லாம் சூப்பரா இருக்கு. ரோடெல்லாம் கிளைமேட்டும் செம்ம பிளசன்ட். இந்த சீசன்ல நீங்க வந்தீங்களா சூப்பரா இருக்கும். ஏன்னா இப்ப வரைக்கும் அதிகமா குளிரும் இல்ல வெயிலும் இல்ல, நல்லா மாடரேட். அதனால வந்து நீங்க வரலாம். ஆனா கூகுள்ல செக் பண்ணும்போது கூட இதுதான் காமிச்சாங்க. சொன்னாங்க வந்து அக்டோபர் டு ஃபெப்ரவரி சம்மர் கிளைமேட்னு. வாங்க என்ஜாய் பண்ணலாம் இந்த செனிக் ரூட்டை. மசாலா இது ஷாப் எல்லாம் இன்னும் வரல, வரும்போது பார்ப்போம். ஸ்பைசஸ் இதெல்லாம் நடக்கும்போது கண்டிப்பா பிக் பாஸ் கவனிப்பாரு. அவர் அதுக்கு ஒரு வழி பண்ணுவார். இந்த நல்லா டேஸ்ட் இருந்துச்சு. அதுக்குதான் நான் சொன்னது கட் பண்ணி வரும்போதெல்லாம் வாங்கிட்டு. அதுக்குதான் சொன்னது வேணும், நான் கட் பண்ணி காமிக்கணுமா? நீங்க வேணாம்னு சொல்லுங்க. என்னோட பையன் சுட்டினே இருக்கும். பைக்ல வந்து பைக் ரைடர் ஆகும். இல்ல மகா நாங்க வந்து இது எக்ஸாக்ட் எங்க கூர்கா? கூர்கு சார். கூர்கு கொடகுன்னு எல்லாம் ஒண்ணே, ரெண்டு ஒண்ணு. இது கூர்க் என்ட்ரன்ஸ்லயே இருக்கு. நீங்க அப்படி மைசூர்ல இருந்து வந்தீங்களா? என்ன பேர் என்ன? எது சார்? கடை பேரா? ஆர்கஸ் ஸ்பைசஸ். ஆர்கஸ் ஸ்பைசஸ். இவங்க தான் இங்க மெயின் மேனேஜரா இருக்காங்க. உங்களுடைய தான் இங்க வந்தீங்களா? உங்களுக்கு என்ன டிஸ்கவுண்ட் என்ன சார்? அப்படி வீடியோ பார்த்துட்டு வந்தாங்களா சார்? டிஸ்கவுண்ட் உங்க இது 1/4 kg எடுத்தா, 1/2 kg எடுத்தா உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ். ஓகே. 100 கிராம் எடுத்தா நார்மல் ரீசனபிள் பிரைஸ். 1/4 kg, 1/2 kg, 1 kg எடுத்தா உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ். ஓகே ஓகே. எல்லாமே A to Z. ஏகப்பட்ட காஃபீஸ் எல்லாமே இருக்கு. ஸ்பைஸ் கொரியர் சர்வீஸ் கூட பண்றோம். ஆல் இண்டியா கொரியர் சர்வீஸ் கூட பண்றோம். நம்ம கார்டு இது கார்டு ஆல் இண்டியா கொரியர் சர்வீஸ் எல்லாம் ஆகுது இங்க. ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், கூருக்கு வந்தாச்சு. ஒரு காஃபி ஷாப்ல இருக்கிறோம். நம்ம காஃபி குடிச்சுட்டு இருக்கோம்.
செம்ம காஃபி டீ எல்லாம். அப்புறம் வந்து இதுதான் அந்த பிளேஸு உங்களுக்கு சொல்கிறது. இங்கே நீங்கள் வந்தீங்களா நல்லா ஸ்பைசஸ் எல்லாம் கிடைக்கும், நல்லா நீங்கள் வாங்கிக்கலாம். இது நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் இது அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்றேன். அப்புறம் ஜஸ்ட் இங்கேருந்து ஒரு உடுப்பிக்கு வந்து ஒரு 4.5 hours காமிச்சுட்டு இருக்கு. நம்ம இன்னைக்கு உடுப்பி தான் ஸ்டே பண்ணுவோம். நாளைக்கு காலையில் வந்து ஒரு 6 மணிக்கு விட்டோமா 11 மணிக்கெல்லாம் கோவாக்கு போயிடுவோம். இதுதான் இன்னையோடைய பிளான். சரி, இனி ஒரு 4 hours ஜேர்னி இருக்கணும், அது மூலமாக பண்ணிக்கலாம். ஓகே, இது மெயின் ஹைவேல செம்ம காஃபி ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு, ஸ்பைஸ் மார்க்கெட் எல்லாமே ட்ரை பண்ணலாம். பாய். கூர்க் ரொம்ப நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. நல்லா கிரீனரி, பச்சை பசைய மரங்கள், நல்ல பிளான்ட்ஸ் எல்லாமே. அப்புறம் காலம் கடந்த அப்புறம் நம்மளே நினைச்சாலும் கல்யாணம் பண்ண முடியாது. பொண்ணு தர மாட்டாங்க. 10-15 வருஷம் ஒரு வயசாகி போச்சுருவானுங்க. அது காலத்தோட பயிர் செய்யற மாதிரி காலத்தோட கல்யாணம் பண்ண அவன் சொன்னான். அவங்களும் நல்ல ஃப்ரெண்டு தான், இவங்களும் நல்ல ஃப்ரெண்டு தான். இவன் பேச்சை கேட்டு இப்ப கல்யாணம் பண்ணலாமா, அவன் பேச்சை கேட்டு கல்யாணம் பண்ண வேணாமா அப்படின்னு ஒரே குழப்பம். சரி, இந்த 15 நாளுக்குள்ள ஒரு ஷார்ட் பீரியட்ல யோசித்து பாருங்களேன். ஒரு 6 மாதம் இல்ல, நான் எனக்கு ஜாதகம் கட்ட முடியாது. 30 நாள் தான் மொத்தமே. ஆல்ரெடி அவன் சொல்லி 5 நாள் போயிடுச்சு. இந்த 5 நாளுக்குள்ள கல்யாணம் பண்ணணும்னா நான் பண்ணணுமா வேணாம் ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாட்டி. ஒருவேளை இந்த 15 நாளுக்குள்ள கல்யாணம் மிஸ் ஆச்சுன்னா எத்தனை வருஷம்? 10 to 15 வருஷத்துக்கு மேல ஆகும்னு சொன்னாங்க. அதுக்குள்ள கல்யாணம் ஆக வாய்ப்பே இல்லை. அதுதான் நீங்க என்னன்னு சொல்லி இப்ப நான் கல்யாணம் பண்ணலாமா வேணாமா என்ன பண்ணணும். முதல்ல ஒரு விஷயம், இந்த டாக்டர் கிட்ட ஜோசியர் கிட்ட போகும்போது நீங்க தேங்காய் வாங்கி வரல. சாரிங்க, என்ன சொல்றேன்னா அவங்க கிட்ட போகும்போது என்ன விஷயமா சுருக்கமா கேளுங்க. அவங்கள பேச விடுங்க. டாக்டர் கிட்ட போயிட்டு நீங்களே இல்லாத வியாதி சொல்லி அதுக்கு மருத்துவம் சொல்ற மாதிரி கிட்ட வந்து நீங்களே அப்புறம் நாங்க இருக்கு. நீங்க பேசாம கண்ணாடி முன்னாடி உட்காந்து நீங்களே பேசிட்டு போங்க. பேச வேண்டிய இடத்துல பேசுங்க. ஏன்னா நானாவது ரொம்ப சைலண்டா பேசுறேன். ஒரு சில ஜோதியில் வந்து தூக்கி அடிச்சுடுவாங்க. உங்களை 3 அடிச்சு போய் யோசிக்கணும் பார்க்கணும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நல்லா வந்திருந்தோமே. ஒரு 300 கிலோமீட்டர். இப்போ ஓலோவும் ஒரு 2 கிலோமீட்டரா வாட்டி எடுத்துடுச்சு இந்த ரோடு. ஜஸ்ட் இன்னும் மேங்களூருக்கு ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஆனா செம்ம பயங்கரமா இருக்குப்பா ரோடு. யாரெல்லாம் வரீங்களோ கொஞ்சம் பார்த்து வாங்க. அது வேற கொஞ்சம் நீங்க மார்னிங் அர்லியா நீங்க கிளம்புனீங்களா இந்த டிராஃபிக் எல்லாம் நீங்க அவாய்ட் பண்ண முடியும். ஆனா ரொம்ப படும் மோசமா இருக்கு இந்த ரோடு. போன ஒரு 2.5 கிலோமீட்டரா இன்னும் தெரியல எவ்வளோ கிலோமீட்டர் இந்த மாதிரி இருக்கும்னு. அதில் 2.1 கிலோமீட்டரில் இது வந்து வேறு ரூட் காமிச்சுட்டு இருக்கு. பார்க்கலாம் அது எப்படி போகும்னு. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து ஈசிஆர் ரோடு வந்துடும். அது செம்மையாக இருக்கும் ரோடு. அது கோவா டு ட்ரிவாண்ட்ரம் வரைக்கும் அந்த ரூட் கனெக்டிவிட்டி இருக்கு.
ஆனால் வந்து பார்ப்போம் அந்த ரூட்டெல்லாம் எப்படி என்ன இதுன்னு. ஆனால் இந்த ரூட்டு படும் மோசம். மேங்களூருக்கு உள்ளே வந்துட்டோம். இப்போ நேஷ்னல் ஹைவே 66 ரீச் பண்ண போகிறோம். அங்கேருந்து டைரக்ட் கோவாக்கு இன்னும் 170 மீட்டரில் அந்த ரோடு வந்துடும். நேஷ்னல் ஹைவே 66. இது வந்து நம்ம ட்ரிவாண்ட்ரம் வரைக்கும் கனெக்ட் ஆகுது இந்த ரோடு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் உடுப்பி போச்சு. பின்னாடி உடுப்பியை வந்தாச்சு. இப்போ நேராக நம்ம கோவா நோக்கி போயிட்டு இருக்கோம். உடுப்பி இப்போ தான் வந்து 5 மணிக்கிட்ட ஆகுது. அதனால வந்து உடுப்பி நம்ம ஸ்டே பண்ணல. நம்ம ஸ்டே வந்து யோசிச்சுட்டு இருக்கோம் முருதேஸ்வர்கிட்ட பண்ணலான்னு. அங்கே எதனாச்சும் ஒரு நல்ல ரூம் பார்த்து அங்கே இன்னைக்கு ஸ்டே பண்ணிவிடுவோம். அப்புறம் நாளைக்கு காலையில் ஒரு 6 o'clock நம்ம கோவாக்கு பயணம் தொடருவோம். முருதேஸ்வர் வரைக்கும் போகலாம். இப்போ பார்க்கலாம் வாங்க. ரூட்டு நேஷ்னல் ஹைவே 66 வந்து செம்மையாக இருக்குது. ஆனால் இது மேங்களூர் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் தெரியல எனக்கு எப்படி கேரளா வரைக்கும் போகுது ரூட் இருக்குன்னு. ஆனால் அப் டு கோவா வந்து நல்லா இருக்கு. ஆனால் இந்த ரூட் வந்து பன்வேல் வரைக்கும் காமிச்சுட்டு இருக்கு. ஜஸ்ட் இன்னும் முருதேஸ்வர் இங்கேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் காமிக்குது. வரைக்கும் மேங்களூர் டு கோவா போகிற ரூட்டில் இது 3rd டோல்கேட். 2 டோல்கேட் வந்து ஒன்று 50 rupees, ஒன்று 60 rupees வந்தது. இந்த டோல்கேட் பார்க்கலாம் இந்த டோல் எவ்வளோன்னு. இது 100 rupees. பரவாயில்ல, ரோடு ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கு 100 rupees கொடுக்கலாம். ஆனால் பல மோசமான ரோடுங்க இருக்கு. அதுக்கெல்லாம் 175 rupees கொடுக்கறதாவது. அப்படி நீங்கள் அகமதாபாத் வழியா பெங்களூருக்கு போறீங்களா? ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி என்னென்னா இப்போ தான் ஒரு ஹோட்டலில் வந்திருக்கோம். முருதேஸ்வர்லேருந்து அரௌண்ட் 18-20 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கிறோம். அது ஒரு நைட் ஆகிடுச்சா, இருட்டாயிடுச்சு. அதனால் முன்னாடி போகிறது சரியில்லை.
அம்மா வேறு ரொம்ப டயர்டு வேறு ஆகிட்டாங்க. அதனால் இங்கே ரூம் எடுத்துகிட்டு நான் இங்கே இன்றைக்கி தங்கிட்டேன். நாளைக்கு தான் நான் கிளம்புவேன் கோவாவுக்கு. அதனால் வந்து ஜஸ்ட் இங்கே தான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டு இருந்தது. சரி கொஞ்சம் காஃபி குடிக்கிறான்னு வந்து இருந்தேன். அதனால் வந்து நான் இன்னைக்குடைய ஜேர்னி நான் இங்கே ஸ்டாப் பண்ணுறேன். நாளைக்கு நான் வந்து எல்லாத்தையும் சந்திக்கிறேன். ஓகே, நான் இப்போ இந்த வீடியோ நான் இங்கே ஸ்டாப் பண்ணுறேன். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு வீடியோ பிடிக்கும் என்று நான் நம்புகிறேன். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், டேக் கேர், காட் பிளஸ் யூ ஆல்.